கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான, அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை யார் படித்திருந்தாலும் கூட தெரியும், அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருக்கு. முதல் கருத்து, பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா? கண்டிப்பா போடணும். அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஆனால் அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் மேலே ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க. சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும். அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும். அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? ஓ நீங்க இந்த காஸ்ட், நீங்க சவுத்தில் இல்லை, நீங்க நார்த்துக்கு போங்க, நீங்க வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்க, அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும். 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும். இது உலகத்துல எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார்ந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பலிக்காது. அதையும் நாங்கள் ஏற்க போவது கிடையாது. ஆக்யூரேட் த்ரெட், அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம், அவங்க இந்த கலர் போட்டுந்தாவே இந்த ஜாதி தான். ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க, இதுக்கு அது ஒரு முடிவா? கட்டக்கூடாது. விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதே போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க, ஹிஜாப் உடுத்துறாங்க, அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா? கண்டிப்பா தேவை. நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, நாங்க தெளிவா இருக்கோம். ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது. ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.